பிரைஸ் தி லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 22ஆம் தேதியாகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். The book of Galatians chapter 6 verse 9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாத அப்படின்னு கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட பேசுகிறார். நன்மை செய்யும் பொழுது சோர்வுகள் வருகிறதா? வரத்தான் செய்கிறது இல்லையா? அநேகருடைய வாழ்க்கையில் அப்படியான சோர்வுகள் வருகிறது. ஏன் தான் இந்த நன்மையை நான் செய்தேனோ, நான் பாட்டுக்கு அமைதியாக இருந்திருக்கலாமே, அவங்களுக்கு நன்மை செய்ய போய் இன்றைக்கி எனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினைக்கிற எத்தனையோ சூழ்நிலைகள் நமக்கு வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நன்மை செய்கிறதுல சோர்வுகள் வந்தாலும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஆமேன். நம்ம நன்மை செய்கிறோம், தேவனுடைய பார்வையிலையும் உங்களுடைய மனசாட்சிக்கும் அது நன்மை அப்படின்னு நீங்கள் தெரிந்தால் அந்த நன்மையை நம்ம தொடர்ந்து நம்ம செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோர்வுகள் வருவது இயல்பு. இப்போ ஒருத்தர் நம்மக்கிட்டேருந்து நன்மையை பெற்றவங்க ஒருவேளை நமக்கு விரோதமாக பேசுகிறதோ இல்லை வித்தியாசமாக நடந்து கொள்ளுகிற காரியங்கள் வரும் பொழுது அது நம்மளை என்ன செய்து பாதிக்குது. நான் இனிமேல் இதை செய்யவே மாட்டேன், இனிமேல் எதுக்கு நம்ம உதவி செய்யணும், இனிமேல் நான் ஏன் போய் இவங்களுக்காக உதவி செய்யணும், நான் ஏன் இவங்களுக்காக பேசணும், அவங்களுக்காக நான் பேச போய் எனக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, ஏன் தெரியுமா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நம்ம தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் என்ன செய்வோமா? அறுவடை செய்வோம், அறுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்னைக்கு செய்கிற நன்மை ஒருவேளை நன்மையை பெற்றுக்கொண்டவர்களுடைய கண்களில் வித்தியாசமாக இருக்கலாம். அவங்கள நம்மளை எப்படி பார்க்குறாங்களோ அது இல்லை, அது நம்ம விதைப்பதற்கு சமமாய் கர்த்தர் பார்க்கிறார். இப்போ இன்றைக்கி நான் ஒருத்தருக்கு நன்மை செய்கிறேன்னா, நான் ஒரு விதையை விதைக்கிறேன். ஒரு விதை விதைத்த பிறகு ஒரு சில மாதங்கள் கழித்து அது என்ன செய்யுது? முளைத்து எழும்புகிறது. அது நல்ல விருட்சமாக வரணும்னா வருஷ கணக்காகுது. ஒரு ஆப்பிள் ட்ரீயை நீங்கள் வளர்க்கணும், இல்லை ஒரு மாமரத்தை வளர்க்கணுன்னா அடுத்த நாளே வளர்ந்துருதா, இல்லை மாதத்தில் வளர்ந்துருதா? 1 வருஷம் 2 வருஷம் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறோம். அப்போது நம்ம செய்கிற நன்மை வருடங்கள் ஆனாலும் அதனுடைய விளைவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம என்ன நினைப்போனா, அந்த பர்டிகுலர் நபர் தான் நமக்கு திருப்பி அதை செய்வாங்க. அப்படி நிறைய நேரங்களில் நடப்பது இல்லை. நம்மக்கிட்ட நன்மை பெற்றவர்கள் நமக்கு திரும்பி நன்மையை செய்வார்கள் என்று நம்ம எதிர்பார்த்து நிறைய நேரத்தில் டிஸப்பாயின்மெண்ட் ஆகிறோம். ஆனால் அப்படி இல்லை. அது நம்ம ஏற்ற சமயத்தில் ஏற்ற காலத்தில் யார் மூலமாவது அந்த நன்மை என்ன செய்ய உங்களுக்கு திரும்ப வரும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பிரின்சிபல் இல்லை, இந்த ஒழுங்குமுறையை கிறிஸ்தவம் மாத்திரமல்ல, எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் இதை நம்புகிறார்கள். அது ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் எல்லாருமே இதை நம்புகிறாங்க. இன்றைக்கி ஒரு நன்மையை நீங்கள் செய்தால் அந்த நன்மை உன்னை எப்படியாவது உன்னை சுற்றி திரிந்து அது திரும்ப உனக்கு வரும் அப்படின்றது எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க. அப்போ நம்ம நன்மை செய்கிறதுல என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. நம்ம நன்மை செய்கிறது விதைப்பதற்கு சமம். அப்போ இன்றைக்கி நான் நன்மை செய்தால் இன்னும் கொஞ்சம் நாளில் நான் விதைக்கிறேன். அப்போ நான் விதைச்சிக்கிட்டே இருக்கணும். நேற்று என்ன நன்மையெல்லாம் நம்ம செய்தோம் யோசித்து பாருங்கள். என்ன நன்மை செய்தோம்? அந்த நன்மையெல்லாம் நமக்கு ஒரு நாள் திரும்ப பலனாக வரும். ஆண்டவருடைய வருகையில் ஆண்டவர் சொல்ல, இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு வருகிறது. அப்போ கர்த்தர் நமக்கு கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் கொண்டு வருகிறார். இன்றைக்கி ஒரு பாலை நம்ம சுவரில் தூக்கி எறிகிறோம், அந்த பால் திரும்ப நம்மக்கிட்ட வருது. அப்போ இன்றைக்கி நம்ம செய்கிற நன்மை அப்படி தான். இந்த வசனத்தை தியானிக்கும் போது இன்னொரு பகுதியும் நம்ம தியானிக்கணும். என்ன? நான் செய்கிற நன்மை எனக்கு எப்படி திரும்பி வருதோ அதே போல தான் நான் இன்றைக்கி செய்கிற தீமை திரும்ப என்னிடத்தில் வரும். ஆமாம் பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம ஒருத்தரை பற்றி புறம் பேசலாம், ஒருத்தரை பற்றி தேவையில்லாத காரியங்களை நம்ம பேசலாம். ஆனால் அது நமக்கு திரும்ப வரும். நம்மளும் அந்த மாதிரி வார்த்தைகளை கேட்க வேண்டிய நாட்கள் வரும். நம்ம இன்றைக்கி எப்படி நடந்து கொள்ளுகிறோம்,
நம்ம ஒருத்தரை ஏமாற்றுகிறோமா, பொய் பேசுகிறோமா? நம்ம யாக்கோபை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? யாக்கோபு என்ன செய்தார்? அவருடைய தகப்பனார் கண் தெரியல, ரொம்ப வயசாயிடுச்சு, கண் பார்வை மங்கலாயிடுச்சு. அப்பா சொல்கிறாங்க ஏசா கிட்ட, நீ நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், நீ உன்னை நல்லா சமைச்சு எனக்கு எடுத்துட்டு வா. உடனே யாக்கோபு என்ன செய்கிறாரு? அந்த ஏசாவுடைய வேஷத்தை தரித்து கொண்டு ஆசீர்வாதத்தை திருடுகிறான். அண்ணனை மாதிரி வேஷம் போட்டு அப்பாவை ஏமாத்துறான், அண்ணனை ஏமாத்துறான். கடைசியில் அவன் செய்த காரியம் அவனுக்கு திரும்பி வந்துச்சா இல்லையா? இதே யாக்கோபு லாபான் வீட்டில் போய் எத்தனை வருஷம் வேலை பார்க்குறான், கஷ்டப்பட்டு அந்த ராகேலுக்காக வேலை பார்க்குறான். மாமனார் என்ன செய்துட்டார்? ஏமாத்திட்டார். என்ன ஏமாத்தினார்? அவன் விருப்பப்பட்ட பொண்ணை கொடுக்கல, இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறார். திருப்பி கொஞ்ச நாள், இவ்வளோ வருஷம் 7 வருஷம் வேலை பார்க்குறான் ராகேலுக்காக. அதுக்கப்புறம் சம்பளத்தை இவ்வளோ தூரம் மாற்றினீரே அவன் சொல்லுகிறான். ஏன்? அவன் செய்த காரியம் அவனுக்கு திரும்ப வந்துச்சா இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இன்னைக்கு ஈஸியாக ஒருத்தரை ஏமாத்திடலாம், ஒருத்தரை வஞ்சித்திடலாம், அவங்ககிட்ட பணத்தை அபகரிச்சிடலாம். பிரியமானவர்களே, அந்த பணம் நமக்கு நிலச்சி நிற்குமா? யோசித்து பாருங்க. ஒருத்தர்கிட்ட இந்த சொத்தை அபகரிக்கிறோம், அதை அபகரிக்கிறோம், இதை அபகரிக்கிறோம். அதை என்றைக்கோ ஒரு நாள் என்ன செய்ய போகிறோம்? நம்மகிட்டேருந்து சிலது போக தான் போகுது. அதையே நம்மளால் உணர முடியல. இன்றைக்கி நம்மளால் ஏன் அந்த உணர்வு நம்மளுக்கு வரல? நாம் செய்கிற தீமை எனக்கு திரும்ப வரும், என்னுடைய பிள்ளைகளுக்கு அது திரும்ப வரும் என்பதை நாம் அறிந்து கொள்வோமே. ஆனால் அந்த தீமையை நான் என்ன செய்ய மாட்டேன்? இன்றைக்கி செய்ய மாட்டேன். ஐயோ, இது எனக்கு திரும்ப வரும், நான் செய்ய மாட்டேன். இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், இது தீமை, நான் செய்யக்கூடாது. அந்த மனசாட்சி நமக்கு இருக்கணும். அதுதான் பிரியமானவர்களே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்னது? நான் என் மனசாட்சிக்கு கர்த்தருக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன். இது நன்மைன்னு தெரியுது, நான் செய்வேன். எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, எனக்கே முடியல தான், ஆனால் அவங்க கேட்குறாங்களே பாவம், அவங்களுக்கு வேறு யார் உதவி செய்வா? நான் இல்லைன்னா யார் என்ன செய்ய முடியும்? அப்போ அதை நன்மைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, முடியாத சூழ்நிலை தான், ஆனால் அது நன்மை, நான் செய்யணும்னு ஆண்டவர் என்னை பாரப்படுத்துகிறாரு, நான் செய்கிறேன். அந்த நன்மை உங்களை தேடி ஒரு நாள் வரும். நம்ம சோர்ந்து போகக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகக்கூடாது. சோர்வுகள் வரத்தான் செய்கிறது. எத்தனையோ விதத்தில் நம்ம சோர்ந்து போய் நம்ம தள்ளாடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தளர்ந்து போகாத, கைகளை நெகிழ விடாத, நீ தொடர்ந்து நன்மை செய். ஆண்டவர் சொல்றாரு, நன்மை செய்கிறவன் இன்னும் நன்மை செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய். இன்னுமாக நான் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அவங்க மறந்துட்டாங்களா? மறந்துட்டு போகிறாங்க. ஆண்டவர் மறப்பாரா? யோசித்து பாருங்க. சரி, உங்ககிட்ட இந்த நன்மையை பெற்றுக்கொண்டவங்க மறந்து போயிருக்கலாம். நீங்கள் போய் ஒருவேளை தேவையான சூழ்நிலையில் போய் கேட்குறீங்க. அன்னைக்கு தாவீது நாபாலுக்கு நன்மை செய்தான். ஆனால் நாபால் என்ன செய்கிறான்? தாவீதுனுடைய தேவை வரும்போது தீமை செய்ய நினைக்கிறான். அப்போ தாவீதுக்கு அந்த இடத்துல கோவம் வருது. ஆனால் கர்த்தர் இடத்துல அதை ஒப்பு கொடுத்து அவன் வந்துடுறான் இல்லையா? அவனுக்கு நன்மை வந்துச்சா? வந்துச்சு இல்லையா பிரியமானவர்களே? இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம குறைப்பட்டவங்கள போல இருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்த நன்மை உங்களுக்கு நிச்சயமாக திரும்ப வரும். தளர்ந்து போயிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் நம்ம சோர்ந்து போகும்போதெல்லாம் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து நம்மளை பலப்படுத்துகிறார் இல்லையா? நிறைய நேரத்தில் ஐயோ நம்ம இனிமேல் சோர்ந்து போகிற மாதிரி சூழ்நிலை வரும். இனிமேல் நான் பண்ணவே மாட்டேன், இனிமேல் உங்களுக்கு உதவி செய்யவே மாட்டேன், நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மளோட பேசுகிறார். இல்லை மகளே, இல்லை மகனே, நீ தொடர்ந்து செய். அவங்கள ஏன் பார்க்குற? நீ என்னையை நம்பி, கர்த்தரை நம்பி நன்மை செய். அப்படி தானே வசனம் சொல்லுது. வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரை நம்பி நன்மை செய்யணுமா? அப்போ இவங்களுக்கு கொடுக்கறது நான் கர்த்தரை நம்பி, ஆண்டவருக்கு தெரியும் நான் இவ்வளோ கஷ்டத்தில் இதை செய்கிறேன். கர்த்தர் உங்களை காணப்படுத்துவார். கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். ஆண்டவர் மறந்து போக மாட்டார். மனுஷங்க மறந்துடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் மறந்து போகிறதற்கு அநீதி உள்ள தேவன் அல்லவே. அவர் மறந்து போக மாட்டார். உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். நாம் அதனுடைய பலனை அறுவடை செய்வோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?